Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா நீங்க ப்ரிவியூல பார்த்த போலயே ரொம்பவே சூப்பரான ஒரு டார்க் மூடி ஆரஞ்சு CC தான் நம்ம வந்து கிரியேட் பண்ண போறோம். சோ இந்த CC வந்து நீங்க எந்த மாதிரி எடிட்க்கு வேணா யூஸ் பண்ணலாம். எந்த வீடியோஸ்க்கு வேணாலும் நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். ஒரு சின்ன ஆல்டரேஷன்ஸ் பண்ணா மட்டும் போதும். நீங்க வந்து பெர்ஃபெக்ட்டா எல்லாத்துக்குமே வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு CC சிம்பிளா மேக் பண்ண போறோம். ஜஸ்ட் ஒன் லேயர்ல கிரியேட் பண்ண போறோம். ஜஸ்ட் ஒரே ஒரு லேயர் தான் நம்ம வந்து ஆட் பண்ணி கிரியேட் பண்ண போறோம். ரொம்பவே சிம்பிளா இருக்கு போது. சோ அதெல்லாம் எப்படி பண்றது எல்லாமே தெளிவா சொல்லி தரேன். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ கைஸ் இதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு ஒரு ரெக்டாங்கிள் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் வந்து கொடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நான் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக எஃபெக்ட்ஸ் வந்து ஆட் பண்ணி நான் சொல்லித்தர போகிறதில்ல. ஏன்னா ஒரு சில எஃபெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு நம்ம ஒரு சின்னதாக வேல்யூ மாற்றினா கூட பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இல்லாமல் போயிடும். ஸோ அதுக்காண்டி தான் நான் வந்து க்ரியேட் பண்ணதை அப்படியே வந்து உங்களுக்கு பிரேக் டவுன் மாதிரி காட்ட போகிறேன். ஸோ இந்த ப்ரீசெட்டும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கிறேன். ஸோ வேணும்னா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு டுட்டோரியல் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டினியூவாக பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகே, ஸோ ரெக்டாங்கிள் ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணுறோம்னா ஃபில் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துக்குவோங்க இதே போல். ஸோ கொடுத்துட்டு பேசிக்காக எல்லா சிசிக்கும் ஆட் பண்ணுற எஃபெக்ட் தான் காப்பி பேக்ரவுண்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பேக்ரவுண்ட் ஆட் பண்ணிட்டு அடுத்த எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன ஆட் பண்ணியிருக்கிறோம்னா பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் வந்து நான் எனேபிள் பண்ணி விட்றேன். ஸோ நீங்கள் வந்து பிஃபோர் ஆஃப்டர் வந்து கிளியராக பார்க்க முடியும். இது வந்து எந்த ஒரு எஃபெக்ட்டுமே ஆட் பண்ணாமல் ரொம்பவே பிளெயினாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு எஃபெக்டாக ஆட் பண்ணலாம். ஸோ பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் வந்து காட்டுறேன். ஸோ பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா +16, கான்ட்ராஸ்ட் பார்த்தீங்கன்னா +61. இந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கோங்க பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட்டு. உங்கள் வீடியோக்கு ஏற்றாப்புல நீங்கள் வந்து பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் வந்து குறைச்சி இல்லைனா கூட்டிக்கோங்க. ஸோ எனக்கு இந்த வீடியோக்கு இந்த வேல்யூ கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு சில வீடியோஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த சிசி நீங்கள் அப்படியே பிளைண்டாக காப்பி பண்ணி போட்டால் உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும், எக்ஸ்போசர் ஹெவியாக இருக்கும், பிரைட்னஸ் ஹெவியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சோண்டு ஆல்ட்ரு பண்ணிக்கணும். ஸோ பேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா +16, அடுத்து 61. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மெயினான எஃபெக்ட் சேனல் ரீமேப் RGB. ஸோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அதில் எஃபெக்ட் இருக்கும். நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா RYGA இந்த எஃபெக்ட் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வந்து ஆரஞ்சு லுக் வந்து அது வந்து என்ஹான்ஸ்டாக காட்டும். ஸோ இது போக பார்த்தீங்கன்னா இன்னும் சில எஃபெக்ட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் கலர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரீப்ளேஸ் கலர் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் வந்து காட்டுறேன். கலர் அண்ட் லைட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் ரீப்ளேஸ் கலர். ஸோ இந்த எஃபெக்ட் தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிட்டு இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்னா ஜஸ்ட் 2 கலர் வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு ஒரு கலர் வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். செகண்டு பார்த்தீங்கன்னா வேறு ஒரு கலர், அதாவது புதுசாக ஒரு கலர் வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ காட்டுறேனே, ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒயிட்டுன்னு வச்சுக்கிறோம். ஸோ ஓகே, ரெண்டுமே ஒயிட்டாக வச்சுருக்கிறோம். இப்போ வந்து ரீப்ளேஸ் நமக்கு வந்து எந்த கலர் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் வந்து காட்டுறேன். ஸோ ஜஸ்ட் வந்து பிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்கின் கலர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரீப்ளேஸ் ஆகணும். ஸோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ ஸ்கின் கலர் கொடுத்துட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒயிட் இருக்குதுல்ல நியூ கலருங்கிறது, அது பார்த்தீங்கன்னா எனக்கு ஆரஞ்சு டோனில் வந்து வேணும். ஸோ நான் இதே போல் செட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஆரஞ்சு லுக் வந்து ரொம்பவே ஹெவியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் மாற்றிக்கலாம். மேலே உள்ள கலரை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ இப்போ பார்த்தா தெரியுமா உங்களுக்கு ஓரளவுக்கு சூப்பராக வந்து உங்களுக்கு செட் ஆகிருக்கு ஃபஸ்ட்டு கலர். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அகெயின் ரீப்ளேஸ் கலர் வந்து ஆட் பண்ணுங்கள். ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஹிப்பா பாதியோட ஷர்ட் கலர் வந்து மாற்ற போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து எல்லாமே ஒரு டார்க் பிளாக் கலர் மாதிரி நம்ம வந்து மாற்ற போகிறோம். ஸோ உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வந்து பார்த்ததுமே தெரியும். ஸோ ப்ளூ கலரில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக்கிஷ் கலர் மாதிரி மாறும். ஸோ அதுக்குமே வந்து நான் வந்து எக்ஸாம்பிள் காட்டிடுறேன். ஸோ ரெண்டுமே ஒயிட் கலரில் இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க நார்மலாக. ஸோ இந்த கலரை வந்து பிக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதே போல் பிக் பண்ணிட்டு ஸோ நான் யூஸ் பண்ணியிருக்கிற இந்த கிரே கலர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. பிளாக்குக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கிரே கலர் இருக்கும். ஸோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இது வந்து கொஞ்சம் ஒப்பாசிட்டி வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ப்ளூவில் நான் இந்த மாதிரி செட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஸ்க்ரீன்லேயும் காட்டுறேன். உங்களுக்கு ப்ரீசெட்டும் வந்து ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து கற்றுக்கலாம்.
ஸோ இதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஒவ்வொரு வீடியோக்கும் ஒவ்வொரு வேல்யூஸ் வந்து நீங்கள் டிஃபர் ஆகும். ஸோ நீங்கள் அது வந்து பார்த்து கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு அவசியமே இருக்காது. நீங்கள் வந்து மேஜராக இந்த இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணாலே போதுமானது. ஒரு சில வீடியோஸ்க்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ ஓகே, அடுத்த எஃபெக்ட் போகலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஷர் காமா. அடுத்து வர எஃபெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள் தான், ஈஸியாக நீங்களே மேக் பண்ணிடலாம். எக்ஸ்போஷர் காமா, எக்ஸ்போஷர் பார்த்தீங்கன்னா 0.12 வச்சுருக்கிறேன். ஸோ காமா பார்த்தீங்கன்னா 1.025 வச்சுருக்கிறேன். ஸோ ஆஃப்செட் பார்த்தீங்கன்னா 0.02 வந்து வச்சுருக்கிறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மெயினானது. நீங்கள் பிரைட்னஸ் கம்மி பண்ணலாம், அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஷர் கம்மி பண்ணலாம். ஸோ இந்த 2 வேல்யூஸ் கம்மி பண்ணுறது மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோவோட அந்த ஹை எக்ஸ்போஷர் பார்த்தீங்கன்னா லோ எக்ஸ்போஷர் ஆகும். ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணிக்க பேஸ் வேல்யூஸ். எக்ஸ்போஷர் 0.12, காமா 1.025, ஆஃப்செட் பார்த்தீங்கன்னா 0.02. ஓகேங்களா? ஸோ ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா விஜினேட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ லைட்டான விஜினேட் தான். சைஸ் பார்த்தீங்கன்னா 84.0% வந்து வச்சுக்கிறோம். ரவுண்ட்னஸ் பார்த்தீங்கன்னா 50%. ஃபெதர் பார்த்தீங்கன்னா 1.000, அதாவது ஃபுல்லாக வந்து ஃபெதர் வச்சிடலாம். ஸோ ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா 0.205 அந்த ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் வந்து வச்சுக்கோங்க. ஸோ டிண்ட் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 27% வந்து வச்சுருக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து டிண்ட் வந்து ஹெவியாக கூட வைக்கலாம், 100 கூட வைக்கணும் அப்படின்னா நீங்கள் வச்சுட்டு பிளாக் கலர் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இதே யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே ஓகேவாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் இதே ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிண்ட் 27%, கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட், பஞ்ச் அவுட் வந்து ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். ஸோ அந்த டார்க் டோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் பஞ்ச் அவுட் ஆன் பண்ணோம்னா. விஜினேட்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேஜராக முக்கியமான ஒரு எஃபெக்ட் தான் ஷார்பன். ஓகேங்களா? ஆட் எஃபெக்ட் பண்ணிங்கன்னா பிளர் ஆப்ஷனில் ஷார்பன் இருக்கும். ஸோ ஜஸ்ட் ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் அப்படியே ஆட் பண்ணுங்கள். வேறு எதுவுமே நீங்கள் வந்து ஆட் பண்ண வேண்டாம், அட்ஜஸ்ட் எதுவுமே பண்ணாதீங்க. ஜஸ்ட் இதே போல் 1.00, 1.0 இந்த வேல்யூவே வச்சா போதும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இல்லை எனக்கு கம்மி பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நான் சொல்கிற வேல்யூ, அதாவது ஒரு 0.50 வச்சுட்டு ஸ்ட்ரென்த் ரேடியஸ் வந்து 1.0, ஸ்ட்ரென்த் 0.50 இந்த வேல்யூ வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஹெவியாக இருக்குதுன்னு ஃபீல் ஆச்சுன்னா. மற்றபடி பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் வேல்யூவே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். ஓகே, நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் நம்ம வந்து மேஜராக எல்லாமே, அதாவது சிசி வந்து சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். ஜஸ்ட் நான் வந்து பிஃபோர் ஆஃப்டர் வந்து காட்டுறேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த சிசி. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மூடி லுக் வந்து கொடுக்கும். நீங்கள் வந்து பேசிக்காக எல்லா வீடியோஸ்க்குமே வந்து இது யூஸ் பண்ணலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இன்னும் பர்டிகுலராக சொல்ல போனோம்னா நேச்சர் வீடியோஸ் இல்லைனா வந்துட்டு ஒரு இந்த மாதிரி சினாரியோஸில் இருக்கிற வீடியோஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் லேயர் முடிஞ்சு. ஸோ செகண்ட் லேயர் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஆப்ஷனல் தான், வேணும்னு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது என்னென்னா ஃப்ளிக்கர் எஃபெக்ட். ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துக்கலாம். எஃபெக்ட்ஸ், ஆட் எஃபெக்ட், காப்பி பேக்ரவுண்ட். அகைன் பார்த்தீங்கன்னா ஆட் எஃபெக்ட், எக்ஸ்போஷர் காமா. ஸோ எக்ஸ்போஷர் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து கூட்டி போகும் 0.80. அகைன் ஆட் எஃபெக்ட், ஒப்பாசிட்டியில் போனீங்கன்னா ஃப்ளிக்கர் இருக்கும். ஸோ இதோட வேல்யூஸ்மே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வச்சுருங்க. ஸோ கைஸ் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தாலே தெரியும் நம்ம சிசி வந்து பெர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களுமே மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பரான சிசி. இந்த ஃப்ளிக்கர் எஃபெக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், இல்லை எனக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ அந்த ஃப்ளிக்கர் எஃபெக்ட் இல்லாமல் யூஸ் பண்ணாலுமே இந்த சிசி வந்து நல்லா தான் இருக்கும். ஸோ உங்கள் ப்ரிஃபரன்ஸ் பார்த்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் நான் ஸ்டார்டிங்கில் சொன்னது போலே பார்த்தீங்கன்னா இந்த சிசியோட ப்ரீசெட் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு. நம்மளை அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு, நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கீங்க, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிறது செட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா நம்ம போகிற வீடியோஸில் உங்களுக்கு ஒன்றுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இது போல் சூப்பரான வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெய்லி அப்லோட் பண்ணிருக்கோம். ஸோ எதுவுமே மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ கைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ. இப்போ நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை எல்லாத்தையும் வந்து பார்க்குறேன். அது வரை டாடா பாய், see you.